ஹாய் கைஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வெப்சைட்னா என்னன்னு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் டொமைன் நேம், ஐபி அட்ரஸ், HTTPS, www இதெல்லாம் என்ன நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம். அது இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் வெப் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்ப்போம் கைஸ். வெப் டெவலப்மெண்ட்னா வெப்சைட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோமோ அதான் கைஸ் வெப் டெவலப்மெண்ட். அதாவது டிசைனிங் பண்ணுறது, ஸ்டைலிங் பண்ணுறது, இமேஜஸ், வீடியோஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்தெந்தெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அதான் கைஸ் வெப் டெவலப்மெண்ட். ஈஸியாக சொல்லணும்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது தான் கைஸ் வெப் டெவலப்மெண்ட். இந்த வெப் டெவலப்மெண்ட்ல 3 phases இருக்கு கைஸ். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதெல்லாம் என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம் கைஸ். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் என்னன்னு பார்த்துருவோம் கைஸ். ஃப்ரண்ட் அண்ட்னா கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட் கூட சொல்லுவாங்க கைஸ். ஏன்னா யூசர்னால டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியும். அதனால தான் ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட்னு கூட சொல்றாங்க கைஸ். நீங்க இப்போ வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கண்ணில் ஃபர்ஸ்ட் தெரியுதோ அதான் கைஸ் ஃப்ரண்ட் அண்ட். இப்போ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் தெரியலாம், சைன்இன் பேஜ் தெரியலாம், ரெஜிஸ்டர் பேஜ் தெரியலாம், சம் இமேஜஸ் தெரியலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடியோஸ் தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் தெரியும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், ஹிஸ்ட்ரி பட்டன், இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு நிறைய விஷயம் தெரியுது சார். ஐ திங்க் நல்லா இஸ் கெட்டிங் இன்டு தி மோட். ஆமா நல்லா. மரியாதையா இருந்துக்க. ஹோம் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், ஹிஸ்ட்ரி பட்டன், இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டைரக்டா இன்டராக்ட் பண்றது யூசர்னால. இதுதான் கைஸ் ஃப்ரண்ட் அண்ட். அதனால இதை கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட் சொல்றாங்க கைஸ். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம் கைஸ். வெப்சைட்ல ஸ்டைலிங் பண்றது, டிசைனிங் பண்றது, யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ரிலேட்டபிள் ஃபார்மேட்ல வைக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் டிசைனிங் ஃபார்மேட்ல வைக்கிறது, அந்த வெப்சைட்டுக்கு தேவையான அனிமேஷன்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் கைஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை. நீங்க வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, அந்த லாகின் பேஜ், சைன்இன் பேஜ், ரெஜிஸ்டர் பேஜ், இது கூட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் கைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நீங்க வெப்சைட்டை மொபைல்லையும் பார்ப்பீங்க, லேப்டாப்லையும் பார்ப்பீங்க, டேப்லையும் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு ஒரு டிவைஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை வைக்கிறது, இதுவும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை தான் கைஸ். ஓகே, இந்த ஃபீல்டு யாரெல்லாம் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோடிங் அதிகமாக வராது, ஆனால் ஓரளவுக்கு வரும், ஓரளவுக்கு புரியும், ஓரளவுக்கு என்னால் போட முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் மேலே ஃபேஷனேட்டாக இருக்கிறவங்களும் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம் கைஸ். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது HTML, CSS, JavaScript மற்றும் JavaScriptோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் ES6 தான் கைஸ். இந்த மூணு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. HTML எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல பார்த்த மாதிரி சர்ச் பாக்ஸ் வைக்க, பட்டன்ஸ் வைக்க, இமேஜஸ், வீடியோஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது கேஸ். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா மேலே நேவ் பார் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். நேவ் பார்னா ஹோமு, கான்டாக்டர்ஸ், எபோட்டர்ஸ்னு அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபூட்டரில் அந்த வெப்சைட்டோட காப்பிரைட்ஸ் இருக்கும், அந்த வெப்சைட்டோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸோட ஐக்கன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேவுக்கும் ஃபூட்டருக்கும் நடுவில் இருக்கிறது கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் தான் அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் கைஸ் HTML யூஸ் ஆகுது. ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னாலே நம்ம கண்டிப்பாக HTML தான் கைஸ் தெரிஞ்சுக்கணும். அதில் இருந்து அந்த வெப்சைட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும் கைஸ். CSSனா கேஸ்கேடிங், ஸ்டைலிங், சீட். HTMLனா ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML இல்லாமல் CSS இல்லை, CSS இல்லாமல் HTML இல்லை. அதே மாதிரி தான் கைஸ் நம்ம வீடு கட்டுற ப்ராசஸ் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட், செங்கல், அக்மாக், முறுக்கு கம்பிகள்லாம் வச்சு பில்லர்லாம் எழுப்பி வீடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. அப்படின்னா தானே வீடு பார்க்க லுக்காக இருக்கும். அதே மாதிரி தான் கைஸ் ஃப்ரண்ட் டெஸ்ட் பட்டன் மட்டும் வச்சுட்டா நல்லா இருக்குமா வெப்சைட் பார்க்க. அந்த பட்டனுக்கு நம்ம அந்த பட்டனை தொட்டா வேற ஒரு கலர் மாறுற மாதிரி டிசைன் பண்ண வேண்டாமா, அனிமேஷன்ஸ் வைக்க வேண்டாமா, இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலை, டிசைனிங் பண்ற வேலை தான் கைஸ் CSS ஓட வேலை. போதும் இல்ல, அந்த ரெண்டே ரெண்டு இல்ல இல்ல, ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நான் சிங்கமா பாராட்டினா போதும். மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. இப்ப வீடு கட்டி முடிச்சாச்சு, பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு, அவ்வளவுதான வீடு முடிஞ்சா? இல்ல, நம்ம வயர் கனெக்ஷன் கொடுக்கணும், பைப் கனெக்ஷன் கொடுக்கணும், லைட்லாம் மாற்றி லைட் ஏரியா வைக்கணும். அப்படின்னா தானே கைஸ் வீடு ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி தான் வெறும் இமேஜஸ் டெஸ்ட் வச்சுட்டு டிசைன் மட்டும் மாற்றி முடிச்சுட்டா வெப்சைட் முடியாது. அந்த வெப்சைட் வந்து நம்ம இன்டராக்டிவாக வர வைக்கணும். ஒரு இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது இன்னொரு இதுக்கு போகணும். அந்த மாதிரி வெப்பேஜை இன்டராக்டிவாக நம்ம மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுதாங்க JavaScript. இந்த மாதிரி HTML, CSS, JavaScript இந்த மூணு யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும் கைஸ்.
இதுதான் கைஸ் ஃப்ரண்ட் எண்ட். இன்னும் உங்களுக்கு HTML என்னது, CSS என்னது, JavaScript என்னன்னு எக்ஸ்பிளைனா தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு இதுக்கும் செப்பரேட்டா வீடியோ போடுறேன் கைஸ். ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ பேக் எண்ட் என்னன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட்னா கிளைண்ட் சைடு, பேக் எண்ட்னா சர்வர் சைடு. எதுக்கு இதை சர்வர் சைடுன்னு சொல்றோம்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூசரோட இன்டராக்டா இருக்கும், யூசர்னால பார்க்க முடியும். ஆனா பேக் எண்ட்ல நடக்கிற ஒர்க்கை யூசர்னால பார்க்க முடியாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர் சைட்ல நடக்கிற ஒர்க்கு கைஸ். அதனாலதான் இதை சர்வர் சைடுன்னு சொல்றோம். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் நல்லா உள்ளவங்களுக்கு தான் கைஸ் இது சூட் ஆகும். எதுக்குன்னா பேக் எண்ட்ல ப்ரௌசருக்கும் டேட்டா பேஸுக்கும் உள்ள நடக்கிற கம்யூனிகேஷன்ஸை கோடா ரைட் பண்ணுங்க. அது வந்து கோடிங் நாலேஜ் நல்லா உள்ளவங்கனால தான் முடியும். அதனால பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் நல்லா உள்ளவங்களுக்கு தான் மட்டும் தான் கைஸ் சூட் ஆகும். பேக் எண்ட் டெவலப்பர்ஸோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம் கைஸ். நீங்க ஒரு வெப்சைட்குள்ள போறீங்க, ஏதாவது லேர்ன் பண்ண போவீங்க, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு போவீங்க. ஆனா அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சொல்லும், ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். அப்படின்னா தான் உங்களை உள்ளாக்க விடுவேன்னு சொல்லும். நீங்க உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நேம் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணா மட்டும் போதும் டேரக்டா அந்த வெப்சைட்குள்ள போயிருவீங்க. இப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க லாகின் பண்ணும்போது உங்க டீடைல்ஸோட கம்பேர் பண்ணி உங்களால வெப்சைட் அலோவ் பண்ணுங்க. இந்த மாதிரி டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ற வேலை, டேட்டாவை ஸ்டோர் பண்றது, டெலீட் பண்றது, அப்கிரேட் பண்ற வேலை தான் கைஸ் பேக் அண்ட் டெவலப்பரோட ஒர்க். பேக் அண்ட் டெவலப்பர் அதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பைத்தான், ஜாவா, PHP இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது கைஸ். PHP வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வெப்சைட்ல கரெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கைஸ். பைத்தான் வந்து AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங்ல ரொம்ப யூஸ் ஆகுது கைஸ். ஜாவா ஆப்வியஸா ஒரு மெயினான லாங்குவேஜ். இன்னும் எல்லா கம்பெனிஸ்ல ஜாவா தான் கைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சம் ஃப்ரேம்வொர்க்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம டேட்டா பேஸ், அதாவது MongoDB, MySQL இந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மற்றும் அனாலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஆகலாம் பேக் அண்ட் டெவலப்பர். இதே வேலையாத்தான் அலைகிறானா? ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு பார்த்துட்டோம், பேக் எண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்னா என்னன்னு பார்ப்போங்க. ஃப்ரண்டையும் பேக்கையும் சேர்த்து பண்ணோம்னா அதுதான் கைஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பேக் அண்ட் டெவலப்பர் ஈஸியா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியும் கைஸ். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண வேண்டியது HTML, CSS இதோட பேசிக்கான நாலேஜ் இருந்தா மட்டும் போதும் அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், வேற ஒண்ணுமே கிடையாது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா. நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க கைஸ். நான் மேல சொன்ன எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு டீடைலிங்கா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு லாங்குவேஜுக்கும் எக்ஸ்பிளைனோட வீடியோ செப்பரேட்டா போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கைஸ். என் இனிய தமிழ் மக்களே, உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள்